அரியலூர் உடையார்பாளையம் வேலப்பன் செட்டியேரி சாம்பசிவ விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் உள்ள வேலப்பன் செட்டி ஏரியின் மேல்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சாம்பசிவ விநாயகர் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். கோவில் வளாகத்தில் அருள்மிகு உலக நாயகி மற்றும் சப்த கன்னிகளுக்கும் தனித்தனியாக புனரமைக்கப்பட்ட சந்நிதிகள் அமைந்துள்ளன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் முன்பு பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டது. அங்கு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. மேலும் விக்னேஸ்வர பூஜை, லக்ஷ்மி பூஜை, கோபூஜை போன்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வந்தன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 2 காலையாக பூஜைகள் நிறைவடைந்தன. பின்னர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மற்றும் பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் ஆகியவை சிவாச்சாரியர்களால் மேல தாளங்கள் மற்றும் மங்கள இசை முழங்க ஊர்வலமாக கோவில் கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மூலவர் தெய்வங்களான சாம்பசிவ விநாயகர், உலக நாயகி மற்றும் சப்த கன்னிகளுக்கு புனித நீரால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு மலர் மாலைகள், புத்தாடைகள் மற்றும் ஆபரணங்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழா உடையார்பேட்டம் சுற்றுலா கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.